300 ஆண்டுக்கு மேல உலகம் அழியுது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் அளிக்கிறேன். மக்கள் மறைச்சு வாழ்ந்துட்டாங்க. அதாவது இந்த மண்ணுல சிவன் இருக்கிறார் அப்படின்னு மறைஞ்சு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இந்த கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சுத்தி இது மந்தவழி அப்படிங்கிறா. நாம தாயார் வகுத்துல இருந்து வரும்போது மந்தவழிக்குள்ள இருந்துதான் வந்தோம்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அதாவது நம்ம தாய் வயிற்றுல கருவு விடும் போது எங்கிருந்து வந்தோம். அதே கொரோனா தண்ணீர் கலந்து வருது. குடிச்சா 2 நாள்ல வயிற்றுல எடுக்கும், முடிஞ்சு போயிருக்கும். அன்பு தானே எல்லாம் செய்து நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம், அங்கே இருக்கிற ஆலத்தூரில் தாங்க இருக்கும். இங்கே சமணர்கள் 1100 வருடத்துக்கு முன்னாடி இங்கே வாழ்ந்ததுக்கான அடையாளம் தான். அவங்க கோவிலாகவும் பள்ளியாகவும் பயன்படுத்திய ஒரு கோவில் இருக்குன்னே சொல்லலாம். வீர சங்காத பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிற ஒரு கோவில் இங்கே இருக்குது. இப்போ அதோட நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமே சிதிலமடைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலோட நிலை கண்டு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே அந்த கோவிலானது இப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொன்னாங்க. ஆனால் ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு சுவர் இருந்தது. இப்போ அந்த ஒரு சுவர் விழுந்திருக்கு. காலப்போக்கில் இந்த கோவிலே இல்லாமல் போயிடும். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு தெரியப்படுத்துவோம். நீங்கள் வந்தீங்கனாலும் திருப்பூர் மாவட்டம் ஆலத்தூர் பகுதிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை தேடி பாருங்கள். வாங்க போய் கோயிலை பார்ப்போம். இதுக்கு வர்ற பகுதி இப்படி தான் இருக்குது. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட் போர்டுலாம் வச்சுருக்காங்க. ஸோ தொழில்துறை இது வெளியில் தெரியணுங்கிறதுக்காக ஒரு 4-5 இடத்துல பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இருந்தும் இதற்கு வர இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. பெரிய மதில் சுவர்களோடைய தான் இது இருந்திருக்கு. இப்போ மதில் சுவர்கள் எதுவுமே கிடையாது. கோவில் அட்டகாசமாக இருக்குங்க. மிகப்பெரிய அளவில் அந்த கோவிலானது இருக்குது. ஒரு இயற்கை சூழ்ந்த காட்சியில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இதை சுற்றி பல 100 வகையான வீடுகள் இருக்குது. அப்படி இருந்து இந்த கோவிலோட நிலை இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த கோவில் இருக்கிற இடம் மட்டும் தான் இந்த மாதிரியான ஒரு கருவேல முள்ளா காட்சி இருக்குது. எல்லா இடங்கள் போல தான் இதுக்கு முன்னையே முளைச்சி இந்த மாதிரி கட்டடங்கள் சிதறடைஞ்சிச்சா இல்லை அதற்கப்புறம் மரங்கள் எல்லாம் இதில் முளைச்சிச்சான்னு தெரியல. கிட்டத்தட்ட அதாவது பல 100 வருடங்களுடைய அந்த மரங்களுடைய அளவு பார்த்தா தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அதோடைய அளவு இருக்குது. கோவிலுடைய உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளிப்புறத்தை ஒரு முறை நம்ம பார்த்துருவாங்க. இங்கே கல்வெட்டுகள் இருக்குது. கோவிலுடைய கல் இந்த மாதிரி தான். அதாவது இது முழுக்கவே அங்கங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கற்கள் நிறைய கிடக்கு பார்க்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மரங்கள் முளைச்சி தான் இடிஞ்சு சரிஞ்சு விழுந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போவுமே அந்த மரம் தான் அதை தாங்கி பிடிச்சிருக்கிற ஒரு நிலை இருக்குது. இந்த இடம் மட்டும் பாருங்கள். இப்போவும் ஒரு சிலர் இதை அதாவது உள்ளே மட்டும் சுத்தம் பண்ணி வணங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் இதோடைய சுற்றுப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெளியிலேருந்து பார்க்கத்தகாத ஒரு இடம் போல தான் இருக்குது. ஆனால் இந்த கோவிலுக்காகவே நம்ம கண்டிப்பாக வரலாம். ஒரு கல்வெட்டுகள் ஆரம்ப கால தமிழ் வட்ட எழுத்து கல்வெட்டுகள் இங்கே நிறையாவே இருக்குது. இப்போதைக்கு சிலைகள் எதுவுமே கிடையாதுங்க. வெறுமனை வச்சு ஒரு சிலர் வணங்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வரும்போதே பார்த்திங்கன்னா இருபுறமும் கல்வெட்டுகள் நம்மளை வரவேற்குது. இதை படிவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போனதுக்கான அந்த சான்று பார்த்திங்கன்னா தெரியுது. அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா, இதுதான் அந்த கல்வெட்டை எடுத்துகிட்டு போனதுக்கான ஒரு சான்று. கோயில் இன்னமும் பார்த்திங்கன்னா இப்போ கட்டினது போலவே பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா தெரியும் இருக்குது. கோவிலுடைய தூண்களை ஒரு 4 தூண்கள் தான் இப்போதைக்கு இருக்குது. அந்த 4 தூண்களும் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லணும். நல்லா பார்த்திங்கன்னா சிலை வடிவத்தில் அவ்வளோ அற்புதமாக பார்த்திங்கன்னா இதை பண்ணியிருக்காங்க. 4 தூண்களுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட இப்போதைக்கு எடுத்து அதை கொஞ்சம் எல்லோரும் பார்க்கும்படி கொஞ்சம் கட்டி வைக்கலாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் காலங்களில் இந்த 4 தூண்கள் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த கோயில் நிலை சரிஞ்சிரும். இந்த 4 தூண் தான் பார்த்திங்கன்னா மொத்தத்தையும் இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிது. பாருங்க, ஏதோ ஒரு வகையான வடிவத்தை கொடுத்துருக்காங்க. சிற்பங்கள் நிறையா கொடுக்கப்பட்டிருக்கு.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சிற்பங்கள். ஏதோ ஒரு இதை குறிக்குது, ஏதோ ஒரு விலங்கு தான், அது விலங்கை குறிக்குது, அது சரி வர தெரியல. மேலே வந்து இதாக இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் தெளிவாக இருக்குது. அதாவது பழங்கால அந்த யாழி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த யாழி போன்ற சிற்பம் 2 இருக்குது பாருங்கள். யாழி போன்ற சிற்பம் 2 இருக்குது. அற்புதமாக இருக்குது பார்க்கவே. ஸோ இன்னும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிதிலமடையாமல் இருக்குது. கோவிலோட நிலை வந்து சுத்தமாகவே இதாகிடுச்சு. யாழிகளுடைய சிற்பங்களை வந்து இதில் அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்காங்க. 4 தூணுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் பல நூறு வருடம் ஆனாலும் எதுவும் ஆகாது. அந்த 2வது நுழைவாயில் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டுகள் ஒரு புறம் மட்டும் கல்வெட்டுகளானது இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து நம்ம உள்ளே போகிறது பாருங்க. இதுதான் வந்து கருவறைக்குள்ளே போகிற அந்த வாயில். கருவறைக்குள்ளே வாயில் இது. இந்த வாயில் இப்போதைக்கு அடைச்சிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து எவ்வளோ ஓப்பனாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் கருவறை இருந்திருக்கு. கருவறை வந்து மிக பெருசாகவே இருந்திருக்கு. இது வந்து அர்த்த மண்டபம்னு சொல்லுவாங்க. ஆனால் கருவறையானது முற்றிலுமாகவே இடிஞ்சு அதோட கற்கள் வந்து சுற்றியுமே கிடக்கு. அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இதான் வந்து கருவறை இருந்த இடம். இப்போ நான் இருக்கிறது கூட கிடையாது. இதிலேருந்து கருவறை அங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே தான் வந்து முருங்கை மரமானது முளைச்சிருக்கு. இதுவும் வச்சு ஒரு விளக்கு ஏற்றுறாங்க. கருவறையில் வந்து ஒரு விளக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. யாரோ ஒரு சிலர் வந்து வணங்குறதா வந்து ஊர் மக்கள் சொன்னாங்க. ஒரு 1100 வருடம் பழமையான ஒரு சமணர்களுடைய கோவில் வந்து தற்போதைய நிலை வந்து இதுதான். ரொம்பவும் சிதிலடைஞ்சிருச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் அந்த மரங்களானது கொஞ்சம் காத்தடிக்கிற அந்த மழை காலம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பக்கம் செவரானது கண்டிப்பாக விழுந்துடும். தெரியவே இல்லை பாருங்கள். இங்கே வந்து இன்னும் ஒரு கல்வெட்டுகள் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. தமிழ் வட்ட வடிவ கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். ஃபுல்லாகவே மரங்கள் தான். மரங்கள் வந்து ரொம்பவும் வளர்ந்ததுக்கப்புறம் இவங்க வெட்டியிருக்காங்க. அந்த வெட்டினதுனால அதோடைய வேர்கள் வந்து பெருத்துக்கிட்டு தான் இருக்கும். அதோட வேரை கொஞ்சமாவது வெட்டியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இதுதான் கருவறை. கருவறையோட அஸ்திவாரம். இங்கே பாருங்கள், அந்த அபிஷேக நீர் போகிற வழி இருக்குது பாருங்கள். இன்னும் இது உடையில. இந்த அபிஷேகம் பண்ணி நீர் போகிற வழி இருக்குது பாருங்கள். இந்த கற்கள் இருக்குது. அப்போ சிலையானது இங்கே தான் இருந்திருக்கணும். இங்கே கூட ஏதோ கருங்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அடையாளத்துக்காக ஏதோ ஒன்று இருக்குங்க. சமணர்கள் கோவிலாகவும் பள்ளியாகவும் பயன்படுத்தப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை சொல்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு முருகேஸ்வரர், இது வந்து ஒரு சிவன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது போலவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ கோயில்களுக்கு போயிருப்பாங்க. ஆனால் ஒரு கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் வளர்ந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே முருகேஸ்வரர் என்று சொல்லப்படுறதுனாலே என்னன்னு தெரியல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில்களுக்கு மேலேயும் சரி, இதுதான் வந்து நான் நிற்கிறதா கருவறை பகுதி. இந்த கருவறை பகுதியானது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இடிஞ்சு விழுந்துருச்சு. அப்படி இடிஞ்சு விழுந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த கருவறை நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முருங்கை மரமானது யாரும் வளர்க்காமல் தானாகவே வளர்ந்துருக்கு. ஸோ இதை ஒரு அதிசயமான ஒன்றா நான் பார்க்குறேன். ஏன்னா பெயருக்கு தகுந்த மாதிரியே வந்து பாறைகளில் வந்து முருங்கை மரம் வந்து முளைக்காது, உங்களுக்கு தெரியும். அதுக்கு நிறைய தண்ணீர் தேவைப்படும். இந்த இடத்துல யாரும் தண்ணீர் ஊற்றி வளர்க்குறதில்ல. அதுவும் பாறைக்கு மேலேயே வளருது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றின தகவல் வந்து நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே தெரியல. பெருமளவு வந்து பார்த்திங்கன்னா வலைதளத்துலேயும் வந்து அந்த அளவுக்கு இதோட தகவல்கள் இருக்காது. இங்கே இந்த இடத்துல லோக்கலில் இருக்கிற ஒரு ஐயா வந்து நம்ம வந்து ஏற்கனவே அழைச்சிருந்தோம். அந்த ஐயா வந்து வந்திருக்காரு. அந்த ஐயா கிட்ட இந்த கோவிலை பற்றி எவ்வளோ தகவல்களை நம்மளால் வாங்க முடியுமோ ஸோ வாங்கி உங்களுக்கும் தெரிய வைப்போம். நீங்களும் இந்த மாதிரியான இடங்களுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கோயில்களை பாருங்கள். இன்னும் ஒரு சில வருடங்கள் மட்டும்தான் இந்த கோவிலானது தாக்கு பிடிச்சிருக்கும். ஏன்னா கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கலண்டு விழுற அந்த நிலையில் தான் வந்து இந்த கோயிலானது இருக்குது. போய் பார்ப்போம் வாங்க. அந்த ஐயாவை பார்த்துட்டு அந்த ஐயா மூலயமா சில தகவல்களை வந்து உங்களுக்கு தெரிய வைப்போம். நம்ம சொன்ன ஐயா வந்து இவங்க தான். நம்ம வந்து எவ்வளோ பேர்கிட்ட வந்து இந்த கோயிலை பற்றின சில தகவல்களுக்கு நம்ம விசாரித்தப்ப யாருமே தெரியல. சில தகவலை மாற்றி சொன்னாங்க. 3000-4000 வருஷம்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க. எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது தான். அப்புறம் ஐயாவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடினதை பார்த்துட்டு ஐயாவே வந்துட்டார். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளக்கேற்றியும் வணங்கிட்டு இருக்காரு. ஐயா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி. ஐயாட்ட நம்மளால் முடிஞ்ச சில தகவல் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறபடி நாங்கள் பண்ணுறோம். ஐயா வணக்கம்.
நமஸ்காரம். கோயிலை பத்தி என்ன தகவல்கள்? அதான் நம்ம சன்னதி வந்து இவர் வந்து முருகேஸ்வரன், சரி. அதாவது வந்து இவர் வந்து கடவுள் வந்து முருகேஸ்வரன் அப்படின்ட்டு இவர் முருகேஸ்வரன் பகவான். அதாவது வந்து இது கட்டின அடையாமாறு வந்து சிறு குறு மன்னர், அதாவது வந்து சிறு குறு மன்னர் அப்படின்னு சொல்லி இருவரும் சேர்ந்து செஞ்ச இது ஆலயம். அதாவது வந்து அவர் ஒருத்தர் வந்து கருவறை கட்டினது வந்து அவர் உப்புளி நாயக்கர், முன்னாடி வந்து கட்டினது வந்து டோப்பி அம்மா அவங்க கட்டினது தான். கருவறை ஒருத்தங்களும் முன்மண்டாக ஒருத்தர் இருவரும் சேர்ந்து தான் செஞ்சிருக்கிறாங்க. அதாவது வந்து சிறு குறு மன்னர், இதுதான் உண்மை. அதாவது வந்து 1360 ஆண்டு இந்த கோயில் முடிஞ்சு நிற்கிது. இது இன்னைக்கு வந்து பூஜை நின்று ஒரு 500 ஆண்டு. என்ன காரணங்க? அதாவது வந்து அதுக்கு காரணங்கள் அது சிவபெருமான் நாங்கள் கேட்டு சொல்கிறோம். அதுக்கு பல காரணம் இருக்குது. அதான் வந்து அது இப்போ வழங்க முடியாது. அது வந்து நாங்கள் கடவுள் வந்து தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். இதுதான் நடந்த விஷயம். அதாவது வந்து இந்த சன்னதியில் இந்த ஆலத்தூர் மண்ணில் வந்து வசிக்கக்கூடிய தெய்வம் இவர் மட்டும் கிடையாது. கருகாளி அம்மன் அப்படின்ட்டு வசிக்கிறார் அம்மா. அதாவது வந்து மாகாளி அம்மன் வசிக்கிறார் நாங்கள் அம்மா. கோட்டை மாரியம்மன், அதாவது வந்து பகவதி அம்மன், வேப்பல மாரியம்மன், அதாவது வந்து பட்டத்தளச்சி அம்மன், 5 பேர் வந்து தாயாருங்க. அதாவது வந்து சிவபெருமான் ஒருத்தர் இங்கே வசிக்கக்கூடிய தெய்வம். சரிங்க. இந்த கோயிலை திரும்ப கட்டுறதுக்கு எதுவும் வந்து முயற்சி எடுத்துருக்காங்க? இந்த கோயிலை கட்டுறதுக்கு திரும்ப முயற்சி நாம மனுஷன் எடுக்க முடியாது. அவர் பார்த்து நினைக்கும் ஈசங்கிட்டதான் இருக்கு. வீடு ஃபுல்லாவே நல்லா இருக்குங்கய்யா. மற்ற தெருக்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இது இருக்கிற இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த கருவேல மரங்கள் இவ்வளவு இருக்கு. ஏன் வந்து இந்த வந்து யாருமே இதைய வந்து எடுத்து அதை பொருட்படுத்துறதுக்கு அவரு வந்து யாருக்குன்னு சொல்லி அவரு கோட்டை ஏடு இன்னாருதான் வரோன்னு சொன்னாதான் அன்னாருதான் அது வந்து செய்ய முடியும். எல்லாரும் வந்து இதை பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நாங்களே வந்து நாங்கள் இங்கே இருந்தவங்க தான் எல்லா வஸ்து வந்ததும் எங்கள் தாத்தா பாட்டா எல்லாருமே நாங்கள் வஸ்து வந்தோம். நாங்கள் யாருமே வரல. இப்போ நான் வந்து வந்திருக்கேன் 47க்கு மேலே நான் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அப்படின்னால் அதாவது வந்து காரணம் அவர் வந்து நம்ம பொறுப்புல தான் நடத்தணுங்கிற மாதிரி எழுத்து இருக்கலாம். அது வந்து மாநிலனுக்கு தெரியாது, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது வந்து இன்னாரு தான் இந்த சன்னதை நடத்தணும். ஏன்னா நாமளும் ஒரு காலத்தில் மன்னன்னு சொல்கிறார். அதனால் வந்து நான் 275 ஆண்டுக்கு முன்னாடி நானும் மன்னனா மதுரையில். அதனால வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கலாம் அப்படின்னு தெரியுது. மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி தகவல்களை கொடுங்க. ஏன்னா ஊர்ல வந்து யாரை கேட்டாலுமே தகவல்கள் தெரியல. ஐயா மூலமா ஏன் இந்த ஊர்ல தகவல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த ஈசனோட மண்ணு வந்து இந்த வீதியே போற ஈசனது. இந்த வீதியை ஈசனுங்கிறனால வந்து இவங்க மக்கள் வந்து இதைய எல்லாரும் பிடிச்சி அது ஏழை வேலையெல்லாம் பிடிக்க கிடையாது. இருந்தவன் தான் பிடிச்சி அனுபவிச்சு அவன் எல்லாருமே அவிட்டு செத்தான். ஒரு பேட்ச் எல்லாம் முடிஞ்சுட்டான். இப்போ வந்து வெளியூருக்காரன் வந்து போனால் வாங்கிட்டு இருக்கான். அவனும் முடிஞ்சுக்கலாம். சிவனோட மண்ணை வந்து எவன் ஆக்கிரம் பண்ணாலும் இங்கே பிழைக்க முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுதில்ல. எல்லாருமே இங்கே வஸ்து வந்தவன் போறாமே எல்லா குடும்பம் அதாவது வந்து எல்லாமே அடி வாங்கியாச்சு. இதை உண்மை எல்லாமே அவர் அழிச்சிருவார். சிவனோட மண் வந்து ஒரு இவராக வந்து சேதம் கொண்டு போனேனாலும் அது விடாது. சிவங்கிட்ட வந்து நடக்காதுங்கிறது மக்களுக்கு தெரியாது. சிவன் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறாருங்கிறது தெரியாது ஜனங்களுக்கு. அதாவது உங்களுக்குள்ள தெரியாது. சிவன் தான் அதிகாரம். தெய்வத்துக்குள்ளேயே வந்து எங்களுக்குள்ளேயே அவர் தான் அதிகாரம், ஜட்ஜ்மெண்ட். அதனால் வந்து சிவனோட இது கொலநாசம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியுதில்லை. அதனால் வந்து மக்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா இது பால் அலைஞ்சு போச்சு. ஒருத்தன் சொன்னான், நானே இது கோயிலுக்குள்ளே வரும்போது என்னங்க சாமி போய் இந்த வந்து இந்த இதுக்குள்ளே வரேன், இது வந்து ஒரு இது மாதிரி அப்படின்னு. அதாவது வந்து என்ன சொல்கிறான்னா இது மந்தவழி அப்படிங்கிறான். நாம தாயார் வகத்துல இருந்து வரும்போது மந்தவழிக்குள்ள இருந்துதான் வந்தோம்னு சொல்லி அவனுக்கு தெரியல. அதாவது நம்ம தாய் வயிற்றுல கருவு விடும் போது எங்கிருந்து வந்தோம், மந்தவழிக்குள்ள இருந்து வந்தோமா இல்ல தங்கத்துக்குள்ள வந்தோமான்னு சொல்லி அவனுக்கு தெரியல. மந்தவழிக்குள்ள இருந்து வந்துதான் நீ தங்கமானேன்னு சொல்லி அவனுக்கு புரியல. ஏன்னா அவன் வந்து நான் அதனால அவனை பேசல. ஏன் தெரியுமா, அவனுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். நாமளும் வந்து மந்தவழிக்குள்ள இருந்து வந்துதான் தங்கமாயிருக்கிறோம். அதனால வந்து சிவபெருமான் இன்னைக்கு வந்து 1360 அடிக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு அவர் தங்கம் வருவார், தங்கம் அடைவார்னு சொல்லி என்னை கொண்டு வந்திருக்கிறார். அது நடக்கும், இது உறுதி. இது வந்து யாரும் தடுக்க முடியாது, எவனும் தடுக்க முடியாது. மேலேறி மிதிச்சுட்டு போகிற அளவுக்கு எனக்கு அதிகாரம் வழங்கியாச்சு, மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அதனால் வந்து இங்கே வந்து யார் நன்மைக்கு மட்டும்தான் இங்கே இடம், தீமைக்கு இடமே இல்லை. ஏன்னா அவர் பார்த்து நினச்சி எது நடக்கும். அதாவது வந்து இந்த கொரோனா வந்தது எப்படி வந்தது, அதாவது வந்து ஈசன் தான் அதான் வந்து கடலுக்குள்ள வாய் பகவான் சொல்லிட்டு அவதாரம் இருக்கிறார். ஒரு துளி ஊதுந்துக்கு இந்தாராடினீங்க. அதே மாதிரி ஒரு சொட்டு கண்ணீர் வந்த உடனே அந்த தூச்சு. அதாவது இந்த மாதிரி வந்து அழிக்கக்கூடியது தெய்வம் தான். இதை வந்து எவனும் கண்டுபிடிக்க முடியாது.
அதனால் வந்து இன்னும் அதே கொரோனா வந்து தண்ணியில் கலந்து வருது, குடித்தா 2 நாளில் வந்து வயிற்றில் எடுக்கும், முடிஞ்சு போயிடுவீங்க. இதுதான் உண்மை. 300 ஆண்டுக்கு மேலே வந்து இல்லை, 300 ஆண்டுக்கு மேலே வந்து உலகம் அழியுது அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் அளிக்கிறேன். வந்து 300 ஆண்டு தான் இருக்குதுன்னு மேல் அழிஞ்சிரும், உறுதி. ஐயா, தகவலுக்கு ரொம்ப நன்றி. அதனால் வந்து நீங்கள் வந்து எல்லாரும் இன்னைக்கு கலியன் ஆட்சி, அதாவது வந்து கலியனுக்கு 2 ஆட்சி, தர்மம் 1 அப்படின்னா என்ன தெரியுமா? 100 பேர் இருந்தால் 10 பேர் தான் நல்லவன் இருப்பான், 90 பேர் கெட்டவன் இருக்கிறான். அதனால் வந்து கலியன் ஆட்சி 2, கலியனுக்கு 2 அதிகாரம், தர்மம் 1 தான் இருக்குது. அதனால் ஆதி பராசக்தி சக்தி போட்டு சிவன் போட்டு சக்தி போட்டு சிவன் போட்டு சிவபெருமானே நமக நமச்சிவாயனே. அதனால் எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து உருவாக்கக்கூடிய தெய்வம், அதாவது வந்து 1360 ஒரு ஆள் தான் உருவாகவும். அதாவது வந்து பூசாரி அப்படிங்கிறது அவங்க வந்து பணியாளர்கள், அதுக்காக வந்து அவங்க கடவுளாக முடியாது. எங்களை மாதிரி ஆளுக்கு வந்து 1360 ஒரு ஆள் தான் வருவோம். அதுவும் இந்த சன்னதியிலிருந்து 4 பக்கம் 1000 கிலோமீட்டர், தெற்காயிரம் மேற்காயிரம் கிழக்காயிரம், அதுக்கு அந்த பக்கம் தான் என்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பார். எப்படி 1000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் இருப்பாரு, 1000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் தான் இருப்பார். எங்க சித்தர்கள் இருக்கிறாங்க. நீங்க வந்து சித்தர்களை எங்களோட சீடர்கள், எங்களுக்கு பணி செய்யக்கூடிய சீடர்கள் அவங்கெல்லாம். அதனால வந்து எங்க சீடர்கள் அவங்க இருப்பாங்க. எங்களை மாற ஆளு வந்து 1003, அதாவது வந்து 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொருத்தர் இருப்பார் என்ன மாதிரி. சரிங்க, இதுதான் உண்மை. சரிங்க, தகவலுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நாங்க செய்யறதுக்குத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது இன்னைக்கு அதுக்கு தான் எல்லாமே போய் வந்தோம். இந்த சிவன் கோயில் வந்து இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு தான் எல்லாம் வாஸ்டா பண்ணி விட்டேன். அதான் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சிவன் கோயிலை வந்து மறைச்சு மக்கள் வந்து மறைச்சு வாழ்ந்துட்டாங்க. அதாவது வந்து இந்த மண்ணில் சிவன் இருக்கிறார் அப்படின்னு மறைஞ்சு எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு இந்த கோயில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா சுற்றியும் வந்து அவரோட மண்ணில் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வேண்டாம்னு சொல்லல, திரும்ப வருங்கய்யா, திரும்ப வரும், நம்ம வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா வந்து நமக்கு வேணுங்கிற தகவலை விட மிகவும் அதிகமான ஒரு புரிதல் கொண்ட ஒரு தகவலை கொடுத்தாரு. சில உண்மை நிலவரங்களையும் ஐயா வந்து ரொம்பவே அழகாக எடுத்து சொன்னார். இதெல்லாம் வந்து உலகத்தில் நடக்கிற அந்த நடப்பை தான் வந்து ஐயாவானது சொல்லிட்டு இருக்காங்க. உலகமானது 300 வருஷத்தில் வந்து அழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னது எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற செயல்களில் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்குங்கிறதுக்கான ஒரு புரிதல் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு கொடூரங்களும் கொடுமையாக தான் மனிதர்களான நம்ம வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட ஒரு பொது நலமே இல்லாமல் 90% இல்லை, 100க்கு 101% வந்து நம்ம சுயநலமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து உலக அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது ஐயா சொன்னார், நான் சொல்லலை. இதுவே தான் உண்மைங்கிறத நானும் நினைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி.